CA Foundation Principles and Practice of Accounting Depreciation presented by Madhya Academy for Accountancy. அனைவருக்கும் வணக்கம். இது CA Foundation கோர்ஸில் Principles and Practice of Accountingல Chapter 5ல Depreciationல Annuity Method. நம்ம இது வரைக்கும் Chapter 5ல 2 யூனிட் பார்த்துருக்குறோம். இப்போ மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது மெத்தட்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் டிப்ரிசியேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்த பின் தொடரவும். டிப்ரிசியேஷனில் இது வரைக்கும் சோஃபார் நம்ம ஒரு 3 மெத்தட் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் ஆர் டிமினிஷிங் வேல்யூன்னு சொல்லுவோம் மெத்தட் பார்த்துருக்கோம். சம் ஆஃப் டிஜிட்ஸ் யூனிட் மெத்தட் பார்த்துருக்குறோம். இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது ஆனுட்டி மெத்தட். டிப்ரிசியேஷனில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆனுட்டி மெத்தட். ஆனுட்டி மெத்தட்னு என்னென்னா, ஒரு அசட் இருந்துச்சுங்க, இந்த அசட்டை வாங்குறோம்னா இதை ஒரு 10 lakhs அப்படி கொடுத்து வாங்குறோம் வச்சுங்க. இந்த 10 lakhs-ஐ நாம் இந்த அசட்டை வாங்காமல் இருந்து வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிங்க, நமக்கு வருஷத்துக்கு ஒரு 1 lakh இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது இந்த சொத்தை நம்ம வாங்காமல் இருந்தோம்னா, இந்த 10 லட்சத்தை போட்டு இந்த சொத்தை வாங்காமல் இருந்தோம்னா, இந்த மெஷினரி அசட் வச்சுங்க, இந்த மெஷினரியை வாங்காமல் நம்ம இருந்தோம்னா இதை வேற இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அட் த ரேட் ஆஃப் 10% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா வருஷத்துக்கு நமக்கு 1 lakh இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த 1 lakh நம்ம ஃபோர்கோ பண்ணிவிட்டு நாம் 10 லட்ச ரூபாயை இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ டிப்ரிசியேஷன் போகிறோம், இந்த மிஷினுக்கு தேய்மானம் போகிறதுக்கு முன்னாடி டிப்ரிசியேஷன் போடுறோம் இல்லைங்களா, இது கொடுக்குற ஈல்டு எவ்வளோ? 1 lakh. ஒரு வருஷத்துக்கு 1 lakh கொடுக்கணும். அதாவது நம்ம வெளியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த 1 lakh கிடைக்கும். அப்போ நம்ம ஆக்சுவலாக 11 லட்ச ரூபா போட்டுக்கணும்னு அர்த்தம். அதான் மீனிங் இல்லையா? அதாவது 10 லட்ச ரூபா இது 1 இயரில் இது 1 lakh ஏர்ன் பண்ணோம். அப்போ 11 லட்ச ரூபா அது இன்ட்ரெஸ்ட் நம்ம வேல்யூஸ். ஓகே, இதுக்கு நம்ம டிப்ரிசியேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல் டிப்ரிசியேஷன் ஒரு இது போட்டுருவாங்க. அது வருஷம் ஏறக்குறைய ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் மாதிரி வருஷம் குறைச்சிட்டே வரும். இது வரும். இந்த மிஷினோட லைஃப்ன்றது ஒரு 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு இந்த மிஷினுக்கு வேல்யூ 0 ஆகிடும். இப்போ 0 ஆகிற வரைக்கும் இந்த இது பண்ணிட்டு வருவாங்க. 5 இயர்ஸில் ரிசல்ட் 0-வா இருக்கும். ஓகே, இப்போ இந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிடுவாங்க. 5%, 10%, 15% நம்ம சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதேமாதிரி டிப்ரிசியேஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. இவ்வளோதான் பெர்சன்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆனுட்டி டேபிள்லேருந்து எடுத்து ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ரூபாய்க்கு 0.28, 0.58, அதாவது அது நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் அந்த மெஷினோட லைஃப் வர வரைக்கும் அதுக்கு ஒரு ஆனுட்டி டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள்லேருந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ கணக்கு போட்டு நம்ம போய் டிப்ரிசியேஷன் முதல்ல அரைவ் பண்ணணும். சப்போஸ் ஒரு 25,000 வச்சுங்களா, இந்த 25,000 5 வருஷத்துக்கு அப்படியே 25,000 இருக்கும். இது ஒரு மெத்தட். ஓகே, இந்த ஆனுட்டி மெத்தடை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இப்போ நம்மளோட ஃபேம் இருந்துச்சு, கம்பெனி இருந்துச்சுங்க, ஒரு மிஷினரி வாங்குறோம்னா இந்த மிஷினரியை நாம் யூஸ் பண்ண டிப்ரிசியேஷன் போக போக லாஸ்ட்டில் ஒரு 5 இயர்ஸுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னோம்னா அதன் பிறகு நமக்கு ஸ்கிராப் வேல்யூ கிடைக்கும், ஏதாவது ஒரு இது கிடைக்கும். இல்லை நடுவில் சேல் பண்ணலாம், கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம், அதெல்லாம் இருக்கும். தேவையில்லைன்னா நடுவில் விற்றுடலாம், புது மிஷின் வாங்கலாம், கொள்ளலாம், ரைட். ஆனால் இது மிஷினரி, அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்க. சம்டைம்ஸு ஒரு கம்பெனி என்ன பண்ணும், ஒரு ஃபேம் என்ன பண்ணும், ஒரு இடத்த லீஸ் எடுத்துக்கும். ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று லீஸ் எடுத்துக்கும். லீஸ்னால் குத்தகை எடுத்துக்குவாங்க. குத்தகைக்கு 5 இயர்ஸ் குத்தகை எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் லீஸ் பீரியட் வச்சிங்களா,
ஒரு 50 lakhs கொடுத்துட்றாங்க. 50 lakhs கொடுத்துட்டு 5 years லீஸ் எடுத்தாங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் நாம் இதை பயன்படுத்திக்கலாம். 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நமக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு திருப்பி வந்துடும், நமக்கு 0 தான் இல்லையா? இப்போ இந்த 5 years இது இன்வெஸ்ட் பண்ணுறது, 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் குறைச்சிட்டு வரணும். அதே சமயம் இதுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வரணும். இந்த மெத்தடுக்கு பண்ணுறது பொதுவாக இந்த லீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, லீஸ் எடுக்கிறோம் இல்லையா, இந்த லீசிங் மெத்தடுக்கு இந்த ஆனுட்டி மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. லீஸ் எடுக்கிறதுக்கு அதை லீஸ் எடுத்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஏன்னா 5 years லீஸ் பீரியட் எவ்வளவோ 5 years 10 years 7 years அந்த லீஸ் பீரியட் முடிஞ்ச பிறகு நாம் இன்வெஸ்ட் பண்ண இந்த 50 lakhsன்றது நமக்கு எதுவுமே ரிட்டர்ன் வராது, 0 தான் வரும். அப்போ இதை வந்து அது அப்போஷன் சொல்லி என்ன பண்ணணும், ஒவ்வொரு வருஷமும் குறைச்சிட்டே வரணும். டிப்ரிசியேஷன் குறைய மாதிரி குறைச்சிட்டு வந்தாலும் இந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது இல்லையா, இதை ஆட் பண்ண வருவோம். பட் நெட் ரிசல்ட்டாக அந்த 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம இது 0 ஆகிடும். ஓகேவா? பட் இந்த வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு டேபிள் இருக்கும், ஆனுட்டி டேபிள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா 1 rupee வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 1% இன்ட்ரெஸ்ட்னா 5 years பீரியட்னா எவ்வளோ, 2%னா 5 years பீரியட்னா எவ்வளோ, 3%னா 5 years பீரியட்னா எவ்வளோ, அதே மாதிரி வந்து 1% 6 years பீரியட்னா எவ்வளோ, 2% 6 years பீரியட்னா எவ்வளோ, 3% 6 years பீரியட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூக்கு ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள்லேருந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த டேபிளை கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது, அவங்க சம்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, டேபிள் வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சி கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியும். இப்போ 50 lakhs இது வந்து சப்போஸ் 50 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோம் வச்சுக்கிங்க. 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதை வந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோமா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அப்படின்றத நாம் வந்து இது பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து போட்டுகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் இயர் 1 lakhs போடுறோம், சைமல்டேனியஸாக இங்கே டிப்ரிசியேஷன் வந்து ஒரு வேல்யூ போட்டு வரும். நெக்ஸ்ட் இயர் ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூக்கு அதுக்கு வந்து அந்த இது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, 5% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு போடுவோம். இங்கே டிப்ரிசியேஷன் வந்து அது சேம் வேல்யூ வந்து இருக்கும். இங்கே வந்து அதே மாதிரி நெக்ஸ்ட் பேலன்ஸுக்கு எவ்வளோ போடுவோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவோம். இங்கே டிப்ரிசியேஷன் சேம் எது போட்டுன்னு வரும். அப்போ இது சப்போஸ் இது அசட் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சோம்னா, அசட் அக்கௌண்ட் வந்துச்சுன்னா அசட் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸு இல்லை இந்த 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம் வச்சுங்க, அமௌண்ட்டை இங்கே போட்டுவிட்டோம்னா ஒவ்வொரு வருஷமும் இது ஃபெச் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை இங்கே ஆட் பண்ணி வருவோம். இந்த பக்கம் டிப்ரிசியேஷன் பை டிப்ரிசியேஷன் போட்டு வருவோம், டேலி பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர் பேலன்ஸ் வருதா, அந்த பேலன்ஸை கொண்டாந்துருவோம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவோம், இந்த இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவோம், இங்கே டிப்ரிசியேஷன் போடுவோம், பேலன்ஸ் கொண்டாடுவோம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாந்தோம்னா இங்கே வந்து பேலன்ஸ் வரும், இது ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வரும், இங்கே மைனஸ் டிப்ரிசியேஷன் வரும். இதே வந்தோம்னா லாஸ்ட் இயர் என்ன வரும்னாக்கா இந்த பேலன்ஸ் வரும், இந்த இடத்துல வந்து டிப்ரிசியேஷன் போட்டோம்னா ரெண்டுமே வந்து டேலி ஆகிடும், நில் ஆகிடும். சப்போஸ் டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா இந்த டிப்ரிசியேஷனை இதுக்கு உரிய பேலன்ஸஸ் எவ்வளோ அந்த பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிப்ரிசியேஷன் போட்டு 5 yearsோட முடிச்சுக்குவாங்க. இதுதான் இது. ஆக நமக்கு அப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டு இது வருது. ஒன்று இந்த அசட்டு கூட ஆட் பண்ணணும். அசட்டு கூட ஆட் பண்ணால் என்ன பண்ணுவோம், நம்ம அசட்டு ஏற்கனவே மைனஸில் இருக்குது, சாரி டெபிட் பேலன்ஸில் இருக்கும் இல்லையா, டெபிட் பேலன்ஸில் அசட் இருக்கும். இப்போ இது மறுபடியும் இதை ஆட் பண்ண என்ன இருக்கும், மறுபடியும் இதை ஒரு இது அக்கௌண்ட் பண்ணலாமா, அப்போ என்ன பண்ணுவோம், அசட் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் போட்டுக்கும். அப்போ அசட் வந்து அசட் கூட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? சரி. இந்த பக்கம் நம்ம வந்து அசட்டை குறைக்கணும், டிப்ரிசியேஷன் போட்டோம், அசட் அக்கௌண்ட் குறைக்கணும். அப்போ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு அசட் அக்கௌண்ட். ஓகேவா? அப்போ ஒரு பக்கம் வந்து அசட்டை வந்து டெபிட் பண்ணுவோம், ஒரு பக்கம் அசட்டை வந்து கிரெடிட் பண்ணுவோம். அந்த ஒரு பக்கம் டெப்ரிசியேஷனால் டெபிட் பண்ணுவோம், டிப்ரிசியேஷன் போடுவோம், ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். இப்போ ரெண்டு ஜெனரல் வருது. ஜெனரலாக எப்படி வரும்னாக்கா, ஜெனரல் வரும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது அசட் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இந்த பக்கம் வந்து மறுபடியும் இன்னொரு என்ட்ரி என்ன வரும்னாக்கா, டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு அசட் அக்கௌண்ட். இந்த ரெண்டு ஜேர்னல் வரும். இந்த ஜேர்னல் வரும்னு தெரியும், பட் நம்ம ஜேர்னல் இது போடும்போது நம்ம வந்து மிஷின் இதில் போடும்போது அசட்ஸில் போடும்போது லெட்ஜரில் போடும்போது நம்ம இப்படி போட்ட போகிறோம். இங்கே வந்து பேலன்ஸ் இங்கே கொண்டாந்துடுறோம்,
இங்கே டு இன்ட்ரெஸ்ட் அசட் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறோம். இங்கே பை டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அசட் போட்டு இங்கே போட்டோம். பை டிப்ரிசியேஷன் போட்டோம் இங்கே. ஓகேவா, இது வந்து போடணும். இவ்வளோதான் சம். சரி, புரியுதா? இது ஆனுட்டி மெத்தட்ன்றது பொதுவாக மெஷினரியோ பிளான்ட்டுக்கோ யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒன்லி லீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. லீஸ்ன்றது குத்தகைக்கு எடுக்கிற ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இதுவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். லீஸுக்கு எடுத்துவாங்க. அந்த வேற ஒருத்தர் நம்ம லீஸ் எடுக்கிறோம், அது முழு பயன்பாட்டை பயன்படுத்திட்ட பிறகு 5 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 10 வருஷம் பயன்பாட்ட பிறகு நாம் அந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். நாம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு நமக்கு 0 தான் இருக்கும். அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் அப்போர்ஷன் பண்ணி டிப்ரிசியேஷன் போட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதே சமயம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். இதை வந்து நம்ம வெளியில் போட்டிருந்தோம்னா பேங்க்கில் இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டுனே வரும். இதுதான் ஆனுட்டி மெத்தடு. இது பொதுவாக ஆனுட்டி மெத்தடில் டிப்ரிசியேஷன் வந்து லீஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து வேறு அசட்டுக்கு பில்டிங்கோ இல்லை பிளான்ட்டோ இல்லை மெஷினரியோ அதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது ஓன் இது அதாவது இன்வெஸ்ட் பண்ணால் பண்ண மாட்டாங்க. ஒன்லி லீஸுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு பயன்படுத்துவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு சம் பார்ப்போம். A lease is purchased on 1st April 2012. 2012 1st April அன்னைக்கு 4 years லீஸுக்கு ஒரு 2 lakh காஸ்ட்டில் ஒரு லீஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, it is proposed to depreciate the lease by annuity method. annuity மெத்தடில் டிப்ரிசியேஷன் பண்ணுறோன்னு பாருங்க. சார்ஜிங் 5% இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து 5% பர்சன்டேஜில் annuity மெத்தடில் 4 இயர்ஸுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதான் இவ்வளோ சம். ரெஃபரன்ஸ் டு த annuity டேபிள் ஷோஸ் தட் ₹1 by annuity மெத்தட் ஓவர் 4 இயர்ஸுக்கு சார்ஜிங் 5% இன்ட்ரெஸ்ட் போனால் 1 must write off ₹0.282012. இது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த வேல்யூ தான் வந்து annuity, இல்லை இந்த வேல்யூ தான் வந்து annuity வேல்யூ. டு ரைட் ஆஃப் 2 lakhs 1 has to write off every 56 போகிறாங்க. இது வந்து சம்மில் கொடுக்க மாட்டாங்க, இந்த சம்மில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க எக்ஸாமில் இது தர மாட்டாங்க, நாம் இதை கால்குலேட் பண்ணுவோம். இதை எப்படி பண்ணுவோன்ற பார்ப்போம். அதாவது எக்ஸாமில் இந்த போர்ஷன் எக்ஸாமில் வராது. இந்த போர்ஷன் எக்ஸாமில் வராது, சம்மில் இது மட்டும் தான் வரும். லீஸ் இஸ் பர்ச்சேஸ் ஆன் 1st April 2012 for 4 years at a cost of ₹2 lakh. It is proposed to depreciate the lease by annuity method charging 5% interest. A reference to the annuity table shows that it depreciate ₹1 by annuity method over 4 years charging 5% interest. One must write off sum of ₹0.28012. இவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம சம் போகணும். இப்போ பாருங்கள், முதல்ல இப்போ பார்ப்போம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 lakhs. ஓகே, ₹2 lakhs. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. உங்களை ஆனுட்டி டேபிள் ஃபார் 4 இயர்ஸுக்கு 5% வந்துனாக்கா ஆனுட்டி டேபிள் ரேட் வந்து ₹1க்கு வந்து 5 இயர்ஸ், அது 4 இயர்ஸுக்கு 5% அப்படின்னாக்கா எவ்வளோ வருதுனாக்கா 0.282012. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டிப்ரிசியேஷன் வேல்யூன்றது வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வேல்யூ இன்வெஸ்ட் பண்ண வேல்யூக்கு வருது, இது வந்து டிப்ரிசியேஷன் வேல்யூக்கு கொண்டாந்துறாங்க. இதை இப்போ டிப்ரிசியேஷன் வேல்யூனா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ 2 lakhs தானே, அது 2 lakhs into 0.282012 வந்து இது. இதில் பெருக்கி பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள், 56,402.40. இதுதான் வேல்யூ, இதுதான் டிப்ரிசியேஷன். எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் டிப்ரிசியேஷன் வந்து இந்த ரேட்டில் தான் நம்ம போடணும். இதுதான் அது 4 இயர்ஸுக்கு வந்து இந்த ரேட்டில் தான் போடணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சம் போடுவோம். இப்போ நம்ம சிம்பிளாக போடுவோம் சம்ம. முதல்ல லீஸ் அக்கௌண்ட். லீஸ் அக்கௌண்ட் எவ்வளோ தராங்க அவங்க, 2 lakhs. அதாவது 2 lakhs வந்து 1st April வந்து
2012 1st April 4 இயர்ஸ்க்கு 2 lakhsக்கு தராங்க இல்லையா 2 lakhs தான் இன்வெஸ்ட் காஸ்ட் ஆஃப் இது வந்து ரிலீஸ் வந்து 2 lakhs அப்போ நம்ம வந்து இது வரும்போது 1/4/2012 அப்போ போட்டோம்னா லீஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் 2 lakhs ஓகேவா 2 lakhs போட்டோம் இப்போ நான் என்ன சொன்னாங்க இதில் 5% இன்ட்ரெஸ்ட் போட்டு வராங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% per annum இல்லையா அப்போ 5 வந்து போட்டோம்னா அப்போ லீஸில் வந்து அந்த 5% கூட்டிக்கணும் நம்ம அப்போ 30 இது வந்து 14னா நெக்ஸ்ட் வந்து 31/3/13 அதாவது 1 year கழிச்ச பிறகு அதான் அந்த க்ளோசிங் டு இன்ட்ரெஸ்ட் 5% இந்த 2 lakhs 5% போட்டால் எவ்வளோ பாருங்கள் 10,000 வரும் ஓகேவா 10,000 டிப்ரிசியேஷன் எவ்வளோ வேல்யூ பண்ணணும் நம்ம 56,402.40 அந்த ஆனுவிட்டி போட்டதுனால அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்க பை இது வந்து 31/12 தான் 31/3/13 பை டிப்ரிசியேஷன் 56,402.40 பைசாவில் தான் வருது பைசா போட்டுங்க பைசா போட்டால் நல்லாயிருக்கும் அது 402.40 இப்போ இது க்ளோஸ் பண்ணுங்கள் இது க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ வருது இது 2 lakhs 10,000 ஆச்சா இங்கே வந்து 2 lakhs 10,000 போடுங்க இது லெஸ் பண்ணோம்னா 1,53,597.60 வரும் இது பை பேலன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இயர் வச்சுங்க இந்த டேட்லாம் போட்டுங்க 13லாம் போட்டுங்க நம்ம ஃபர்ஸ்ட் இயர் வச்சுங்க இது ஃபர்ஸ்ட் இயர் இப்போ செகண்ட் இயர் வாங்க செகண்ட் இயர் இந்த பேலன்ஸ் வருதா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் நமக்கு தெரியும் 1,53,597.60 ஓகே இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணோம் இந்த பேலன்ஸுக்கு தான் நம்ம அட்டன் பண்ணணும் இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு தான் நாம் 5% இன்ட்ரெஸ்ட் போடணும் இப்போ போட்டோம்னா 7,679.88 ஓகேவா அப்போ இந்த டிப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன இந்த 2 lakhs என்ன ஆனுவிட்டி போட்டோமோ அதே டிப்ரிசியேஷன் தான் வரணும் பை டிப்ரிசியேஷன் இது மாறக்கூடாது 56,402.40 இதை நம்ம ரவுண்ட் பண்ணி கூட போடலாம் இது 60 வந்து 1 ரூபாய் ஆக்கி போடலாம் இங்கே அது இந்த 80 வந்து 1 ரூபாய் இது போட்டுக்கலாம் பட் புக்கில் ஆனுவிட்டி மெத்தடில் போது பைசாவில் தான் போடுவாங்க அதனால் அப்படியே நான் போட்டுருக்கிறேன் இதை போட்டோம்னா எவ்வளோ பாருங்க இது 1,61,277.48 ஓகேவா இதுக்கு போடுங்க 1,61,277.48 இதை டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி பாருங்கள் 4,875.08 ஓகேவா இங்கே வந்து தேர்ட் இயரில் மறுபடியும் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேலன்ஸ் வந்து 104,875.08 இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் 5% டு இன்ட்ரெஸ்ட் சாரி இங்கே வந்து இது போட விட்டேன் டு இங்கே இன்ட்ரெஸ்ட்னு போடணும் இங்கே டு இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா 5,243.75 இந்த பக்கம் வந்து டிப்ரிசியேஷனு பை டிப்ரிசியேஷன் 56,402.40 ஓகேவா இப்போ இதை க்ளோஸ் கூட்டுங்க இதை 1,10,118.83 இப்போ இதை பேலன்ஸ் பண்ண பாருங்க 1,10,118.83 இதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா minus 3,716.43 இப்போ ஃபோர்த் இயருக்கு வாங்க ஃபோர்த் இயரில் வந்து போட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து டு பேலன்ஸ் இது இங்கே பை பேலன்ஸ்லாம் போடணும் நான் போடாமல் வச்சுருக்கிறேன் இந்த பேலன்ஸ் இங்கே கொண்டு வந்தோம்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுனு
53,716. இது லாஸ்ட்டாக இது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதை பாருங்கள். 71643. ஓகேவா? இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். போட்டோம்னா இன்ட்டு 5% போட்டோம்னா 1685.82. இது வந்து டு இன்ட்ரெஸ்ட். இப்போ பாருங்கள், இப்போ வந்து லாஸ்ட் இயரில் மட்டும் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை போகணும். நம்ம 56,402.25 வருது இல்லையா? இப்போ இங்கே எவ்வளோ போடணுது? 56,402.25. இப்போ இங்கே வந்து பை டிப்ரிசியேஷன் போடும்போது எவ்வளோ போடணும்? நம்ம வழக்கமாக எவ்வளோ போடுறோம்? 56,402.40 போடுறோம் இல்லையா? இங்கே 25 தான் வந்து இருக்குது. அப்போ இந்த 40 இங்கே போட வேணாம். இந்த இது ரவுண்டிங் பண்ணிட்டு 25 போட்டுங்க. 25 போட்டோம்னா எப்படி வரும்னாக்கா போட்டுங்க. போட்டோம்னா பை பேலன்ஸ் வந்து பை பேலன்ஸ் இங்கே நில் ஆகிடும். அப்போ ஃபோர்த் இயரில் இங்கே பேலன்ஸ் எதுவுமே வராது, நில் ஆகிடுது. அப்போ இதான் லீஸ் அக்கௌண்ட். இப்போ லீஸ் அக்கௌண்ட்டில் போட்டோம்னா இது அதாவது ஃபஸ்ட்டு 2 lakhs போட்டோம். அதுக்கு வந்து 1 year இன்ட்ரெஸ்ட் போட்டோம். டிப்ரிசியேஷன் வந்து ஆனுவிட்டி ரேட்டில் கண்டுபிடிச்சி போட்டோம். இந்த ஆனுவிட்டி ரேட்டில் கண்டுபிடிச்சி டிப்ரிசியேஷன் ஒவ்வொரு இயர் போட்டுனே வரும். இது லாஸ்ட்டில் மட்டும் ரவுண்டிங் அப் பண்ணிட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த 2 lakhs இன்ட்ரெஸ்ட் போட்டோம். நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டோம். அடுத்து தேர்ட் இயரில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டோம். ஃபோர்த் இயரில் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டோம். நில் ஆகிடுது. ஓகே, இப்போ நம்ம வந்து இது லீஸ் அக்கௌண்ட் போட்டோம். இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிறோம் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் எங்கே போகணும்? நமக்கு இன்கம். அப்போ P&L வரணும் இல்லையா? P&L அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் வரணும். இன்கம் வரும்போது பை இன்ட்ரெஸ்ட். இது ஃபஸ்ட் இயரில் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பை இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுட்டு அந்த இது வந்து 10,000 இங்கே போட்டுரும். அதாவது இந்த 10,000 வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போடுறோம். ஓகேவா? ரைட். இங்கே டிப்ரிசியேஷன் இருக்குது இல்லையா? இந்த டிப்ரிசியேஷன் வந்து 2 டிப்ரிசியேஷன் போட்டு 56,402.40 இங்கே போட்டு வரும் ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயர் பாருங்கள், செகண்ட் இயர் இந்த 56 அப்படியே இங்கே வரும். 2 டிப்ரிசியேஷன் 56,402.40. தேர்ட் இயர் 2 டிப்ரிசியேஷன் 56,402.40. fourth year 2 depreciation 56,402 ரவுண்டிங் பண்ணால் 25 போட்டுருவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் 76 நெக்ஸ்ட் இயரில் வந்து பை இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு 7,679.88. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து பை இன்ட்ரெஸ்ட் போட்டு 5,243.75. ஃபோர்த் இயரில் வந்து பை இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் 2,685.82. அவ்வளோதான். P&L அக்கௌண்ட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஒன்றே ஒன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து ஆனுவிட்டி மெத்தடுக்கு எத்தனை அந்த இதுக்கு போட்டு அதனோட டிப்ரிசியேஷன் வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஒவ்வொரு வருஷமும் டிப்ரிசியேஷன் அதே வேல்யூ போட்டுனே வரணும். இங்கே வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த பக்கம் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுனே வரணும். லாஸ்ட்டாக வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். எவ்வளோ பேலன்ஸ் இந்த பேலன்ஸ் வருதோ அதுக்கு மாதிரி டிப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கணக்கு போட்டு முடிக்க வேண்டியது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ரைட். மேக்ஸிமம் வந்து இது வந்து ரவுண்டிங் ஆஃப் ஃபிகரில் தான் வரும். இது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் வராது, ரவுண்டிங் ஆஃப் ஃபிகரில் வரும். ஓகே, இப்போ உங்கள் சம்மில் எப்படி போட்டுருக்கான்னு பார்ப்போம். அதுதான் இப்போ பேங்க் பாருங்கள். இப்போ வந்து 2012-13 போட்டோம். ஃபஸ்ட்டு போட்டோம். பேங்க்கில் வந்து 2 lakhs போட்டாங்க. அதாவது லீஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் போட்டாங்க. அதுக்கு 5% இந்த 2 lakhs போட்டாங்க. 10,000 போட்டிருக்காங்க. நம்ம டிப்ரிசியேஷன் வேல்யூ பண்ணோம் 56,402. அதை இங்கே போட்டாங்க. பேலன்ஸ் கொண்டாந்தாங்க. இந்த பேலன்ஸ் இங்கே கொண்டாந்துருக்குறாங்க. இந்த பேலன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் 5% இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க. டிப்ரிசியேஷன் வந்து இது வேல்யூ மாறல, அப்படி தான் போடுறாங்க. இதனுடைய பேலன்ஸை இங்கே கொண்டாந்துடுறாங்க. இந்த பேலன்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க 5,247.75. டிப்ரிசியேஷன் வந்து இந்த வேல்யூ மாற்றவே இல்லை அவங்க. எகைன் வந்து இதனுடைய பேலன்ஸ் வந்து 53,716. அதை இங்கே கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே பேலன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 2,685.82 அதை போட்டுறாங்க. இதோட பேலன்ஸ் வந்து அரைவ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை இங்கே கொண்டாந்து போட்டுறாங்க. அதான் டிப்ரிசியேஷன் வந்து 56-40 தான் போடணும். ஆனால் இந்த ரவுண்டிங் பண்ணுறதுனால 40 இது வந்து 25 போட்டுறாங்க. ஓகேவா? இப்போ இதில் பாருங்க, டிப்ரிசியேஷன் வந்து இங்கே இருந்த டிப்ரிசியேஷன் வந்து இங்கே வருது. இந்த டிப்ரிசியேஷன் இங்கே வருது. இந்த டிப்ரிசியேஷன் வந்து
இங்கே வருது, இந்த டிவிஷன் இங்கே வருது, அதான் P&L அக்கௌண்ட்டில் வருது. இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் அது இங்கே வருது, இந்த செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயரில் இங்கே வருது, தேர்ட் இயரில் வந்து இன்ட்ரெஸ்ட் இங்கே வருது, ஃபோர்த் இயரில் இன்ட்ரெஸ்ட் இங்கே வருது. ஓகே, அவ்வளோதான். டிப்ரிசியேஷன் ஆன் ஆனுட்டி மெத்தட் என்னன்னா இது வந்து ஒன்லி ஃபார் ஜென்ரலாக வந்து லீஸ் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா லீஸில் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபோர்த் இயரில் வரும்போது அந்த இடத்த காலி பண்ணிட்டு தான் வரணுமே தவிர, நம்ம எடுத்த வாடகைக்கு அதை குத்தகைக்கு எடுத்த இடத்த காலி பண்ணிட்டு தான் வர தவிர அவங்க எந்த அமௌண்ட்டும் நம்ம ரிட்டர்ன் திருப்பி தரப்பாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் இதை வந்து டிப்ரிஷியேஷன் போடுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது டிப்ரிஷியேஷன் போடுறோம், அதுக்கு டிப்ரிஷியேஷன் போடுறோம். அதே சமயம் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணதால் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் வெளியில் பண்ணியிருந்தா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம போட்டுகிட்டே வரோம், போட்டு வந்து லாஸ் இது பண்ணுறோம். ஆனுட்டி டேபிளை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற டேபிள் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூக்கு இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இது வந்து கால்குலேட் பண்ணி டிப்ரிஷியேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சம் இது. கொஞ்சம் மறுபடியும் ஒருத்தர் போட்டு பாருங்கள், புரியும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஆனுட்டி மெத்தட் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கறது சிங்கிங் ஃபண்ட் மெத்தடு. இப்போ இந்த ஆனுட்டி மெத்தட் நடத்துனதில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி malin@gmail.com. வழக்கம் போல் ஒரு அப்பீல், இந்த டுட்டோரியலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய தாட்ஸ் எதாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிச்சிடுங்க. உங்களுக்கு இந்த டுட்டோரியல் உடனடியாக கடனாக்கா பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.